வணக்கம் மக்களே, அனைவருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் ரம்ஜான் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணிங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/2 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி, ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்துக்கணுங்க. மட்டன் 1/2 கிலோ, அரிசி 3/4 கிலோங்க. எதில் அளந்தமோ அதில் 2 அந்த ஜோடிதாலில் 2 ஜோடிதால் தண்ணி காசிக்கணுங்க. சுடு தண்ணி தான் ஊற்றினா மட்டன் சீக்கிரமாக வந்துடும். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சது, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ எல்லாம் போட்டுக்கோங்க. அதெல்லாம் நல்லா வதங்குந்து வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. எல்லாம் அடுப்பு எறிட்டுங்க. நான் அடுப்பில் தான் செஞ்சேன். நல்லா வதக்குங்க. பொன்னிறமாக வரட்டுங்க. வெங்காயம் எவ்வளோ வதங்கினாலும் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெங்காயம் வதங்குந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுவும் பச்சை வாசனை போன தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதங்கட்டும். மூடி போட்டாவே சீக்கிரமாக எல்லாமே வதங்கிடுங்க. இப்போ கறி போட்டுக்கோங்க. கறி போட்டு அப்படியே உப்பு காரம் எதுவும் போடாதீங்க. கொஞ்சம் வதக்கிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விடுங்க. கறியில் இருக்கிற தண்ணி வெளியே வந்துடுச்சுன்னா கறி சீக்கிரமாக வெந்துடுங்க. இது மாதிரி அந்த ஆவி பறக்க அப்புறம் உப்பு போடுங்க, மஞ்சத்தூள் போடுங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க. நாங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும். தண்ணி ஊற்றிடுங்க. அந்த சுட சுட தண்ணி ஊற்றிட்டோம்னா உடனே கொதி வந்துடும். கறியும் சீக்கிரமாக வெந்துடும். அப்படியே மூடி போட்டு விடுங்க. புதினா போட்டுக்கோங்க. நான் ஒரு கத்து புதினா போட்டுங்க. நல்லா கறி வேகட்டும். நல்லா அடுப்பு எரியுது. இங்கே முந்திரி, தேங்காய்ங்க தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் 1/2 கிலோ கறிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கினேன். நீங்கள் அதிகமாக போடுற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இது தாங்க டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் பிரியாணிக்கு. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சின்னு வச்சுக்கோங்க. கறி வெந்ததாக பாருங்கள். அந்த தண்ணியில் போட்டு சுடுதுங்க, பயங்கரமாக சுட்டுது. 2 பாதியாக வந்துடுச்சுன்னா கறி வெந்த மாதிரியே. அரிசி கொட்டிடுங்க. அரிசி ஒரு கொதி தண்ணி பத்தலைன்னா பக்கத்துலவே சுடு தண்ணி இருக்கும், ஊற்றிக்கோங்க. ஒன்றும் ஆகாது. சாப்பாடு உடையாத வரும் சுடு தண்ணி ஊற்றினா. நான் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கலைங்க. தேங்காய் பால் போட்டுக்கோங்க. தயிர் போட்டுக்கோங்க. ஒரு கொதி வரட்டுங்க. அப்படியே மூடிடுங்க. ஒரு அரிசி உடச்சாவே 3 பதியம் வந்தாவே பதம் வந்த மாதிரிங்க. இது மாதிரி வந்தாவே போதும். அது அப்படியே டம் போட்டுடலாம். நெய் மேலே விட்டுமா நெய் போடுங்க. ஒரு கலரி கொடுத்துட்டு டம் போட்டுருங்க. அடுப்புக்குள்ளே நெருப்பே இருக்கக்கூடாதுங்க. மொத்தம் அந்த கரண்டியில் எடுத்து மேலே போட்டுடணும். ஒரு 1/2 மணி நேரம் டம் போட்டு விடலாங்க. மொத்தம் நெருப்பு எடுத்துட்டேன். இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிடுங்க. வாழையில தாங்க போட்டு டம் போட்டேன். சூப்பராக வந்ததுங்க பிரியாணி. இது மாதிரி வரேன்னு எதிர்பார்க்கல நான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரியாணி, முட்டை, தயிர் பச்சடிங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.